Hi guys, welcome back to one more long video. So இந்த வீடியோல வரலட்சுமி பூஜை இந்த இயர் வந்து நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம், என்னென்ன பிரசாதம், என்ன தாம்பூலம் கொடுத்தோம், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நீங்கள் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை மார்னிங் நான் வந்து 2 o'clock எழுந்திரிச்சிட்டேன். எப்போவுமே வந்து 3 o'clock அந்த மாதிரி எழுந்திரிப்பேன். ஏன்னா வந்துட்டு 3 o'clock அலாரம் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் வந்து என்னன்னு தெரியல, 2 o'clock எனக்கு முழிப்பு வந்துருச்சு. ஏன்னா எழுந்திரிச்சிட்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே இருந்தனால எனக்கு வந்து தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தூங்கினேன்னா நானும் படுத்து பார்த்தேன், சரி 1 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தூக்கமே வரல. சரி இதுக்கப்புறம் வந்து தூங்கினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டே கீழே போயிட்டேன். குளிச்சுட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு வாசலெல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டே பூஜை ரூமில் வாசலெல்லாம் அரிசி மாவில் வந்து நேற்று நைட்டே கோலம் போட்டு வச்சுட்டேன். வெளியே வந்து கொஞ்சம் மழை வந்தால் எப்படி அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு வெளியே கோலம் போடல, மார்னிங்கே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எல்லாம் கோலமெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தென் பிரசாதம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒர்க்கை. யூஸ்வலாக போன தடவை வந்து ஃப்ரைடே எப்போவுமே வந்து நான் வந்து கூப்பிட்டேன், தேர்ஸ்டே கூப்பிட்டாலும் ஃப்ரைடே கூப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து சாமியை அழைச்சிட்டு ஒரு பிரசாதம் மட்டும் வச்சுருவேன். சக்கரை பொங்கல் இல்லைன்னா பால் பொங்கல், பால் பாயசம் சம்திங் ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து பிரசாதமெல்லாம் நிறைய செஞ்சு அந்த மாதிரி பண்ணுவேனே. பட் இந்த தடவை வந்து இல்லை மார்னிங்கே பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா ஈவினிங் வந்து யாராவது வர மாதிரி இருந்தால் ஸோ நம்ம அப்போ வந்து பிரசாதமெல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். பட் இந்த தடவை யாரும் வரல. ஏன்னா பிகாஸ் வந்து எங்கள் அம்மா அவங்க அக்கா அவங்கெல்லாம் அவங்க வீட்லேயும் வரலட்சுமி பூஜை பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து மார்னிங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பிள்ளையார் பண்ணி இது வந்து பொட்டெல்லாம் வச்சு யூஸ்வலி நான் அந்த மாதிரி சாமிக்கு பொருளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பன்னீர் யூஸ் பண்ணிப்பேன். தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் பன்னீர் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ மஞ்சள் பிள்ளையார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சுட்டேன், ஒரு குக்கர் ஃபுல்லாக ரைஸ் வச்சுட்டா அதில் வெரைட்டி ரைஸ் எல்லாமே தாளிச்சிக்கலாம். லெமன் ரைஸ், புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் தாளிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பொங்கல், சுண்டல் அதில் குக்கரில் தனித்தனியாக தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பால் பாயசம் வச்சுட்டேன். அண்ட் வந்து பால் பாயசம் வைக்கலான்னு போகும்போது ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே வாங்க மறந்துட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு. பட் வந்து பாயசம் ரெடிமேட் மிக்ஸ் இருந்தது. சரி ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுற அந்த மாதிரி பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சரி இப்போ வேறு வழியில் கடை எப்படி ஓப்பன் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற திங்ஸ் எல்லாமே இருந்தது, அதை வச்சு எப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். சில திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி கலசத்துக்கு தேங்காய் வாங்க மறந்துட்டோம். ஆக்சுவலி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க மறந்துட்டோமே, ஞாபகமே வரல. மார்னிங் எந்திரிச்சு தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் படையல் போடுறதுக்கு ஆக்சுவலி சாமிக்கு பிரசாதம் எல்லாம் போடுறதுக்கும் வாழையில நாங்கள் வாங்கவே இல்லை. எல்லாம் சமைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு இலை எங்கே அப்படின்னு தேட ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா இலையும் இல்லை, கடையும் இருக்காது. இலையில போட்டால் தானே நல்லாயிருக்கும். பட் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாழை இலை மரம் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு அந்த பக்கம் போய் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் ஃபுல்லாக அங்கே வந்து கரண்ட்டு வேறு காலையில் இல்லையா, ஸோ அதனால் கரண்ட்டு கட்டாக இருந்தது. ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. எப்படியோ டார்ச் அடிச்சு ஏதோ ஒரு இலை இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை மட்டும் நல்ல வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் அதில் வந்து எல்லாம் போட்டுக்கலான்னு எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இவங்களும் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, பசங்களும் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து பட் அவங்களுக்கு ரொம்ப எந்திரிக்க முடியல, எல்லாம் தூக்கத்தில் தான் வந்தாங்க. பட் இருந்தாலும் பூஜைக்கு வேண்டி எந்திரிச்சிருங்க ஒரு நாள். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் படுத்து தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுப்பிட்டு வந்துட்டோம். அண்ட் வந்து சாமிக்கு வந்து தாலி சரடெல்லாம் கட்டி விட்டுட்டேன். மஞ்சள் கொம்பு போட்டெல்லாம் தாலி நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் எந்திரிச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டுவிட்டேன். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு எனக்கு வந்து மீனாட்சி அம்மன் மாதிரியே இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது சாமி. மாலை வந்து அப்படி ஒரு இந்த மாதிரி போட்டனால என்னன்னு தெரியல, பட் பார்க்குறதுக்கு ஒரு மீனாட்சி அம்மன் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. மூக்குத்தியெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப நானே வந்து கண்ணு வச்சுட்டேன். சாமியை திருஷ்டி சுற்றி போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார், நீயே சாமி கண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சது சாமி முகம், ரொம்ப எனக்கு திருப்தியாக இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா ஃபஸ்ட்டு முந்தின நாள் வந்து எப்படி கட்டுறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டக்குனு எப்படியோ பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அழகாக வந்துச்சுன்னு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்துட்டு தாலி சரடெல்லாம் மாற்றணும்ல, ஸோ தாலி சரடு மாற்றிட்டு புது கயிறெல்லாம் போட்டு கட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதெல்லாம் வேலையும் முடிஞ்சு பிரசாதமும் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாமி கொண்டு வந்து வெளியே ஃபஸ்ட்டே வந்து மாக்கோலமெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். வெளியே மாக்கோலம் மாவிலெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். சாமியை வந்து வெளியே அந்த டேபிளில் வச்சுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். क्षीरसमुद्रराजतनया श्रीरङ्गधामेश्वरी दासीभूत समस्तदेववनिता
அதுக்கப்புறம் சாமி வந்து நல்லா பூவெல்லாம் தூவி வரலட்சுமி வருக, அஷ்டலட்சுமி வருக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேராக சொல்லி வரமகாலட்சுமி வருகன்னு சொல்லி சாமி வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டோம். அது போக வந்து பாட்டும் போட்டு விட்டுருந்தோம். லக்ஷ்மி வாரா என் இல்லமேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது, நல்லாயிருக்கும் அந்த சாங் ஆக்சுவலி. ஸோ அந்த சாங் வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து ஆக்சுவலி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த மனையில் பச்சரிசி இலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த மனையில் போட்டு சாமி உட்கார வச்சுட்டு வந்த உடனே ஒரு கற்பூர ஆரத்தி காட்டிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாமிக்கு வந்து போற்றி 108 அம்மன் போற்றி இருக்குல்ல, ஸோ வரமகாலட்சுமி அம்மன் போற்றி நிறையா இருக்குது அந்த மாதிரி. ஸோ அது வந்து சாமிக்கெல்லாம் சொல்லிவிட்டு குங்கும அர்ச்சனை பூவில் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே காட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து எல்லாம் கும்பிட்டு நெக்ஸ்ட் பிரசாதம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த மீஷோலேருந்து வாங்கின அந்த டிக்கர் திங் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் வந்து டபுள் சைஸ் ஸ்டிக்கர் வந்து சரியாக டைல்ஸில் கொட்டலை, அப்பப்போ கீழே வந்துட்டு இருந்தது. விளக்கு வேறு எரிஞ்சிட்டு இருந்தனால ஸோ நம்ம அதை பார்த்துக்கணும்ல. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்பொழுது விளக்குக்கு பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அது வந்து நம்மளுக்கு திடீர்னு ஏதோ விளக்கில் பட்டு எரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால அப்பப்போ அதை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் விளக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன், குத்து விளக்கு ஏற்றி வச்சுருந்த 2 பக்கமும். ஸோ சாரியும் பக்கத்தில் ரொம்ப வைக்கக்கூடாது, அந்த இதுவும் படக்கூடாதுன்ற மாதிரி பார்த்து எல்லாம் வச்சுருந்தேன். மற்றபடி டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா வேலையும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் எடுக்கிற டிஸ்டன்ஸில் இருந்தது, ஆக்சுவலி கைக்கு பக்கத்தில் இருந்தது. ஏன்னா அவங்க காம்பவுண்டுக்குள்ளே போக முடியாது, அங்கே வந்து ஒரு டாக் இருக்குது, அதனால் வந்து அதுக்குள்ளே போக முடியாது. அந்த நேரத்தில் போய் நம்ம எழுப்பவும் முடியாது. ஒரு 4 o'clock 5 o'clock கிட்ட போய் அவங்களை எழுப்பவும் முடியாது. 5 o'clock கூட இல்லை, ஆக்சுவலி ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ போய் அவங்களை எழுப்பினாலும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் இழுக்கிற தூரத்துலேயே இருந்ததுனால பரவாயில்ல இடம் கிடச்சிது. என்னடா எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் இலையை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம். ஏன்னா நைட்டு சொல்லி விட்டுருந்தோம், ஆனால் வந்து அவங்க வாங்க மறந்துட்டாங்க போல். நாங்களும் வந்து படுத்து தூங்கிட்டோமா, சரி எப்படியும் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் படுத்துட்டோம். மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இலையிலன்னு சொன்னோடனே எங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. எப்படியோ நல்ல வேலை இலையை ஒரே ஒரு இலை மட்டும் முன்னாடி தொங்கிட்டு இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து எப்படியும் சாமிக்கெல்லாம் பிரசாதமெல்லாம் வச்சுட்டோம். क्षीरसमुद्र राजतनया श्रीरङ्गधामेश्वरी दासीभूत समस्त देववनि. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பூஜை நோன்பு கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு அவரும் வந்து என்னை கட்டி விட்டார். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து சாமிக்கிட்ட உட்காந்து என்னென்ன வேண்டுதல் இருக்கோ நிறைய நம்ம தான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம்ல. ஸோ எல்லாம் ஒவ்வொன்றா உட்காந்து எல்லா வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கற்பூர ஆராத்தி தீப ஆராத்தி எல்லாம் காட்டி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாம்பலம் கொடுக்கறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்ததில்ல. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் பிட்டு வளையல் அப்புறம் மஞ்சள் கொம்பு மஞ்சள் தாலி தனியாக, மஞ்சள் கயிறு இருக்குல்ல ஸோ அது தனியாக, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு அண்ட் வந்து வாழைப்பழம் ரொம்ப மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோக ₹1 காயின்ஸ்லேருந்து எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், ₹11 ₹101 அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி காயின்ஸு இதெல்லாம் கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப மஸ்ட் பேசிக்காக கொடுக்குறது. அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் எது வேணால் கொடுத்துக்கலாம். கண்ணாடி சீப்பு மருதாணி அதெல்லாமே இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலாம். ரொம்ப பேசிக்கான ஐட்டம்ஸ் தான். அது கூட ஸ்வீட்ஸு அப்புறம் வந்து டேட்ஸு சாக்லேட்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சு கொடுத்துருந்தோம். இந்த தடவை தான் வந்து நாங்கள் போய் வீட்டுக்கு போய் கொடுக்குறோமே, இல்லைனா வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த தடவை நாங்களே போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது தான் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கொடுக்கணும், நிறைய பேருக்கு கொடுக்கணும், நிறையா பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது எங்களுக்கு. இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து மாமனார் மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தாம்பலம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கோயிலுக்கு போய் அங்கேயும் வரலட்சுமியில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டோம். மோஸ்ட் எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் தாம்பலம் எங்கள் அக்காவங்களுக்கு அம்மாவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து நாளைக்கு கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாலும் ஸோ நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். அண்ட் தட்ஸ் இட். எங்கள் வரலட்சுமி பூஜை இப்படி தான் இருந்தது. ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படி ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.